அரியலூரில் உள்ள சிமெண்ட் ஆலைகளின் சுண்ணாம்புக்கல் சுரங்கங்களில் விதிமீறல் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சிமெண்ட் சிட்டி என்று அழைக்கப்படும் அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை வட்டங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் சிமெண்ட் ஆலைகள் என மொத்தமாக 8 சிமெண்ட் ஆலைகள் உள்ளது. இந்த 8 ஆலைகளுக்கு தேவையான மூலப்பொருளான சுண்ணாம்பு கற்களை வெட்டி எடுப்பதற்காக மாவட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது. சிமெண்ட் ஆலைகள் சுண்ணாம்புக்கல் சுரங்கங்களுக்காக விவசாயிகளிடமிருந்து மிக குறைந்த விலையில் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து விவசாய நிலங்களை வாங்கியதாகவும், ஆனால் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் சிமெண்ட் ஆலைகள் நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகின்றது. ஆலைகளால் ஏமாற்றப்பட்ட நிலையில் வாழ வழியில்லாமல் தவித்து வந்த விவசாயிகளின் குடும்பங்கள் அண்டை மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு சென்று கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் ஏமாற்றப்பட்ட மக்கள். சிமெண்ட் ஆலைகளுக்கான சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள் விதிமீறலில் ஈடுபட்டு அதிக ஆழம் தோண்டுவதால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் பிரச்சினை ஏற்படுவதாகவும், முடிவுற்ற சுரங்கங்கள் அரசின் விதிகளை கடைபிடிக்காமல் உரிய பாதுகாப்பும் இல்லாமல் திறந்த வெளியில் இருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். மேலும் சுண்ணாம்பு கற்களை கொண்டு செல்ல இயக்கப்படும் அதிக அளவு கனரக வாகனங்களால் இப்பகுதியில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாகவும், சில வருடங்களுக்கு முன்பு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கோக்குடி, கள்ளகம் உள்ளிட்ட கிராமங்களில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும், அது அரியலூரை மையப்படுத்தி வந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பலமுறை இது குறித்து புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்று தெரிவிக்கின்றனர். தற்போதெல்லாம் புதிய சுரங்கம் அமைப்பதற்கோ சுரங்க விரிவாக்கத்திற்கோ மக்களிடையே பேரளவுக்கு மட்டுமே கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படுவதாகவும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அரசு சிமெண்ட் ஆலையில் வெட்டப்பட்டுகின்ற சுரங்கங்களும் சரி, தனியார் சிமெண்ட் ஆலைகளுக்கு வெட்டப்பட்டுகின்ற சுரங்கங்களும் சரி, இதனுடைய கழிவுகள் மூலமாகவும் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி பல்வேறு மாவட்டங்களில் மாநிலங்களில் சிகிச்சை பெற்று மாவட்ட மக்கள் வருகின்றனர். இந்த சிமெண்ட் ஆலைகளுக்கு வருகின்ற கனரக வாகனம் மூலமாக சாலையிலே அரசனுடைய விதிகளை மீறி வருகின்ற காரணத்தினாலே தொடர்ச்சியாக சாலை விபத்து. அது மட்டுமல்லாமல் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்து நிலத்தடி நீர் மாசடைந்திருக்கிறது. இதன் மூலமாக விவசாயம் கிட்டத்தட்ட 70% பாதிப்படைந்து விவசாயத்தை புறக்கணிக்கின்ற வகையில் இருக்கின்றார்கள். உடனடியாக அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுகுறித்து சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியிடம் கேட்டபொழுது பொதுமக்களின் புகார்களின் பெயரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என்றும், மக்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அவர்கள் கருத்துக்களின் அடிப்படையிலேயே சுரங்க விரிவாக்கம் மற்றும் புதிய சுரங்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். எனவே உரிய ஆய்வு செய்து முறையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், இனி சுண்ணாம்புக்கல் சுரங்க விரிவாக்கத்திற்கோ அல்லது புதிய சுரங்கம் அமைப்பதற்கோ மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் அனுமதி வழங்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் ராம்குமாருடன் செய்திக்குழு.